ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ! வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருந்த லவ் ட்ராமாவோட 3வது எபிசோடு தான். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அப்புறம் இன்னொரு 4 பேர் எல்லாம் சேர்ந்து கையில் ஒரு பூங்கொத்தோட வச்சு ஃபோட்டோவுக்கு ஃபோஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், இந்த அவார்டை நீங்கள் இதோட 4வது தடவை வாங்குறீங்களே அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிறான். அதொன்னே, ஆமா மூக்குல என்ன பிளாஸ்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அதுவா? அது ஒண்ணும் இல்ல சும்மா அப்படின்னு பிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே போஸ் குடுக்குறான். எல்ஜி எல்ஜின்னு சேர்ந்து எல்லாரும் கத்துறானுங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துகிட்டு இருக்கும்போது லிஃப்ட்ல எல்லாரும் இறங்கி போனோன்னே, நம்ம ஹீரோ மட்டும் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் அவனோட மூக்குல குத்துனது, அவங்க அண்ணனுக்கு ஃபோன் போட்டு நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். எல்லாமே ஏன் தப்பு தான். நான் தான் வாயை மூடிட்டு சும்மா இருந்திருக்கணும். என்னால தான் இப்படியெல்லாம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். லிஃப்ட்டுக்குள்ளேயே உட்காந்து. இந்த சைடு பார்த்தா ஒயிட்டி அவளோட ஆஃபீஸில் உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாண்ட்விச் மாதிரி இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவை பற்றி தான் யோசிக்கிறா. ஆக்சுவலி இவளுக்கு ஹீரோவை தான் நிறையாவே பிடிச்சிருக்கு போல. சரின்னு சொல்லி இந்த சைடு தோஹானை காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ மெசேஜ் பண்ணுறான். பண்ணிட்டு திருப்பியும் அது வேணாம் அப்படின்னு அழிச்சிடுறான். திருப்பியும் மெசேஜ் பண்ணுறான். திருப்பியும் அழிச்சிடுறான். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். சரின்னு இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு சாமன்ட்ட வந்திருக்காங்க. அதாவது அதான் நம்ம ஜோசியம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோசியக்காரிட்ட வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு, இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அவ என்னடானா இல்லாத உருட்டெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கா. நீ நல்லா வருவ, சூப்பரா இருப்ப, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா, இவளும் சரி இதை ட்ரை பண்ணுங்க இதை ட்ரை பண்ணுங்கன்னு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த ஜோசியக்காரிக்கு ரொம்ப இதா போயிடுச்சு. நீ என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா இங்க வந்து உட்காந்து அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்ப நீங்க பார்க்க மாட்டீங்கல்ல, சரி உங்க யூடியூப் சேனல்ல போய் உங்களோட அதிகமா வியூஸ் போயிருக்க ஒரு வீடியோவுக்கு கீழே நான் கமெண்ட் பண்றேன். நீங்க சரியான பித்தலாட்டக்காரி அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்றேன், சரியா அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க போலீஸ் சாமியார்னு சொல்லி கமெண்ட் பண்ற, ஐயோ வேணாமா பண்ணிடாத, நான் உண்மையாவே பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உண்மையாவே ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. உனக்கு கிடைக்கிற வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. ஆஹ் ஒரு ரோஜாப்பூ தெரியுது, அப்புறம் அதை சுற்றி நிறைய ரோஜாக்கள் இருக்கு, அப்புறம் ஒரு தேனி வந்து அந்த ரோஜாவை கொட்டிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் என்ன தேனி தான் கொட்ட போகுது அப்படின்னு இவ சொல்கிறா. ஐயய்ய அந்த தேனியே நீதாம்மா அப்படின்னு சொன்ன உடனே, நானா? ஆமாம் ஆமாம், ஏன் அந்த ரோஜாப்பூ கீழே சாஞ்சு கிடக்கு அப்படின்னு கேட்குறா. என்னது கீழே சாஞ்சு கிடக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கீழே விழுந்து கிடக்கான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் மேல இருந்து இறங்கி வர்றான். என்னடா வேணும் உனக்கு, ஏன் இப்படி படுத்து கிடக்க அப்படின்னு கேட்கும்போது, நீ ரெண்டுல ஒன்று சொல்லு, உனக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல உனக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமான்னு சொல்லிடு. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது ப்ளீஸ், எனக்காக இதை பண்ணு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற கூடாதுன்னு எவ்வளவோ சொல்றான். டேய் ஏன்டா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நடக்கும்போது பார்த்துக்கலாம்டா அப்படின்னு அவன் எவ்வளவோ சொல்றான். இல்ல நீ எனக்கு இப்பயே சொல்லு, இப்பயே சொல்லு, நமக்கு சேர்மன் பதவி தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் சரின்னு சொல்லிட்டு நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு கிளம்பி போயிடுறான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கேக் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, உனக்கு புதுச்சா சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல சீரியஸ்ல நடிக்கிறதுக்கு, லீட் ரோல்ல நடிக்க போற, சூப்பர் சூப்பர், நீ ரொம்ப நல்லா வருவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி எல்லாம் கேக்லாம் கட் பண்றாங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. இவங்களுக்கு நம்ம வேலை போனதே தெரியாதே அப்படின்னு சொல்லி வெளியில வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து, ஏன் என்னாச்சு இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. உனக்கு இப்ப நல்ல வேலை கிடைச்சிருக்குல்ல, நீ வெளியில போய் செலவு பண்ணணும்ல, அதனால ஷூட்டிங் முடிச்ச உடனே வீட்டுக்கு வராம அவங்க கூட போய் நல்லா அவங்களுக்கு எதனா வாங்கி கொடுத்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இந்த வயசுல தாம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு போறா. இவளும் வேணாம் வேணான்னு சொல்றா. அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. குடுத்துட்டு, "உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா விட்டுருமா" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இவ்ளோ நாளும் நீ கஷ்டமா இருந்தா பாருன்னு தான் சொல்லுவ, இப்ப விட்டுருன்னு சொல்ற" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு நீ தான் முக்கியம், உன் வேலை முக்கியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு அவங்க அண்ணங்காரனை இன்னும் புடிச்சு இவன் தொங்கிக்கிட்டே இருக்கான். இந்த கல்யாணம் வேணாம், விட்டுரு, விட்டுரு, விட்டுருன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்றா தோஹானுக்கு. "நான் உன்னை பார்க்கணும் வான்னு" சொன்ன உடனே, அவன் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கான், நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல இல்ல நீ போகக்கூடாதுன்னு" வாசலுக்கு நடுவுல வந்து படுத்துக்கிறான். "உனக்கு
நான் வேணும்னா என்னை தாண்டிப்போ, அவ தான் வேணும்னு சொன்னீன்னா என்னை தாண்டிப்போன்னு சொன்னோன்னே, சாரிடா என்னால தாண்டி போக முடியாதுன்னு மேல மிதிச்சு ஏறி போயிடுறான். ச்சே! இந்த ஆம்பளைங்க இந்த ஆம்பளைங்க பொண்ணுன்னா என்னை தூக்கி குப்பையிலேயே போட்டு போயிட்டானே இவன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அவன் படுத்திருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்ம தோஹானோட வீடியோவும் அந்த நெட்ல ரிலீஸ் ஆயிருக்குல்ல அவன் சேர்மன் ஆனப்போ பேசினது அதை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டாப்பா, இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினும் தோஹானும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து உட்காந்து பேசுறாங்க. அதை பார்த்துட்டு இவன் தான்ப்பா இவன் தான்ப்பான்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் அன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு போனேன், இப்போ என்ன திடீர்னு கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை, எனக்கு தான் லீட் ரோல் கிடைக்குதுல்ல, இதுலயாவது நான் லீட் ரோலில் நடிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு எல்லாமே ஓகேயா அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாமே ஓகே தான், 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் மாதிரி தானே அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம், ஒருவேளை என் தாத்தா சம்மதிக்காட்டாலும் நம்ம அந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே, பண்ணிக்கலாம், நீ என் கூட நிப்பியா அப்படின்னு கேட்டோன்னே, கண்டிப்பா நிப்பேன், சம்மதிக்காட்டாலும் நம்ம வெளியே போய் எல்லாமே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்ட உடனே இந்த சைடு பார்த்தா தாத்தா அந்த சேர்மன் பதவிக்கு புதுசா ஆள் இது பண்ணாங்கல்ல, அதுக்காக பெரிய மீட்டிங் போட்டு எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் சம்மதிப்பாங்க யார் சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் இப்போதைக்கு ஷேர்ல எல்லாமே இறங்கியிருக்கு, என்ன பண்றதுன்னு தெரில, அந்த மாதிரி கூட வந்திருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடுக்கு ஹீரோ என்னடானா அவனுக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல. வந்து கம்முன்னு படுத்திருக்கான். என்னடா இது, நம்ம தான் இப்படி தப்பு பண்ணிட்டோம், நம்ம பண்ணதுனால நம்ம பண்ண அந்த இதுல தான் ஹீரோயின் கோவத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த நம்ம மேனேஜர் என்னடானா, புரியுது, நீங்க உங்க அண்ணனுக்கு சேர்மன் பதவி கிடைக்காதுங்கிறதுனால அந்த வருத்தத்துல தான் இப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்க வருத்தப்படுறீங்கங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு அவன் வந்து ஒரு சைடு சம்மந்தமே இல்லாம புலம்பிட்டு போறான். சரி, இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம நேரா போய் ஹீரோயினை பார்த்து மன்னிப்பு கேட்டுருவோன்னு ஹீரோயினோட வீட்டு பக்கத்துலயே வந்து கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெயிட் பண்ணிக்கிட்டு ஹீரோயினோட வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் நம்ம ஹீரோயினோட மாமாவும் அந்த குட்டி பையனும் வர்றாங்க. வந்து இவனோட காருக்குள்ள எட்டி பார்த்துட்டு, நீங்க தான் இந்த மேட் வாங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, நான் மேட் வாங்கலாம் வரல, எனக்கு குழந்தையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசாம உட்காந்துருக்கான். சரின்னு ஒண்ணு அந்த குட்டி பையன் சொல்றான், அப்பா, இவர் மேட் வாங்க வரலைன்னா நம்ம வீட்டு முன்னாடி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு இவன் பேசுறது அவன் காதுல விழுந்துருது. ஐயோ, இவனுக்கு சந்தேகப்படுவானுங்க போலயேன்னு வேகமா கதவை திறந்துட்டு ஓடி வந்துடுறான். ஆமா ஆமா, எனக்கு ஒரு மேட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லி நான் அந்த மேட்டை நல்லா எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்கன்னு அவனை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுறாங்க. இவன் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு இந்த மேட் இது கரெக்டா இருக்கா அது கரெக்டா இருக்கான்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் நம்ம ஹீரோயின் வந்து, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா. உடனே இந்த மாதிரி நான் மேட் வாங்க வந்தேன்னு சொன்னோன்னே, அப்போ உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு மாமா கேட்டோன்னே, எனக்கு தெரியாது, மேட் வாங்க வந்திருக்கான், வாங்கிட்டு போயிடுவான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசாம போறா. நில்லு நில்லு, உன் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி இவன் எந்திரிச்சு வரும்போது அந்த இடத்துல ஒரு குட்டி அந்த மேட்ல ஒரு குட்டி கார் இருக்கும், அது வலிக்கி விட்டு அங்கேயே விழுந்துடுறான். ஐயோ அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு நான் பேசணும்னு கத்துறான் பாரு. சரி வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசாம போயிடுறா. வெளியில வந்து இவன் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே போயிடுறா. கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி குடுகுடுன்னு ஓடி வந்து, ஐயோ எங்க அம்மா வராங்க, ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த நேரம் நான் வேலையில இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க அவ்வளோதான், அப்போ நீ வேலையை விட்டது உங்க வீட்ல யாருக்குமே தெரியாதா? தெரியாது, ப்ளீஸ் வண்டி எடு அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு இவனும் வண்டி எடுத்துட்டு எங்கேயோ கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஒயிட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, நீ அந்த தோஹானை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த தோஹான் ஜிஹான் 2 பேரை பற்றியுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பாக பேசிடுறாங்க. அவங்க அம்மா அதை செகண்ட் மேரேஜ் பண்ணதுனால பிறந்தது, திருப்பி இங்கே வந்தது, அப்படி இப்படின்னு நிறையா தப்பாக பேசினோடனே இவளுக்கு கொஞ்சம் கோவமே வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்துல ஸ்பாக்காக வந்திருப்பாங்க. அங்கே வந்திருக்க இடத்துல, நான் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணல, நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, எதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, ஏன்னா நான் வசதியானவல்ல, மற்றவங்கன்னா அசிங்கமாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறா எல்லாத்தையுமே இதை அவங்க தோஹானோட அண்ணன் ஒய்ஃப் இருக்கால ஒருத்தி, அவ ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு,
சரியான ஒரு பொட்டல் காடு மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இது எந்த இடம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காட்டியிருப்பாங்கல்ல, ஒரு ஒரு கல்யாண மாப்பிள்ளை கிட்ட இருந்து ஒரு இடத்த கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பாங்களா, அந்த இடம். இங்க வந்து சொல்றான், இதான் என்னோட உழைப்பு, என்னோட சேவிங்ஸ் எல்லாமே இதுதான். இத்தனை வருஷத்துல நான் சேர்த்து வச்சது இந்த ஒரு இடம் மட்டும்தான். இது இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா இங்க ஒரு பெரிய ஷாப்பிங் மால் வந்துரும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காத, நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். இவ உடனே, மன்னிப்பா, இப்படிலாம் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி, இல்லை எனக்கு அதுல கேட்கல, இன்னும் கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமான்னு கடைசி கீழேயே உட்காந்து தவந்துடுறான். தவந்து வந்து மன்னிப்பு கேட்குறான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுன்னு. சரி, ஓகே, நான் மன்னிச்சிட்டேன். ஆனா காலம் கடந்து போயிடுச்சு. நான் கண்டிப்பா தோஹானை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கான். இவ காதலே வாங்கிக்கிறாம நடைய கட்டிட்டா, ஆளை விட்டுருப்பா அப்படின்னு. சரின்னு இவனும் பின்னாடி காரையே எடுத்துட்டு வந்துட்டு, நீ நடந்தே போயிருவியா, கார்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, கார்லயா, இல்ல இல்ல வேணாம், நான் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அந்த மாப்பிள்ளையோட அப்பா அந்த சைடு வந்துடுறான். நீயா, நீ இந்த பக்கமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்கிட்ட நிலத்தை வாங்கின, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன்னு சொன்னீங்களே, கட்டுனீங்களா? ஒண்ணுமே கட்டவே இல்லை. இவ்வளோ நாள் இந்த பக்கமே நீ எட்டி பார்க்கல, ஆனா இப்ப வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வேகமா போய் காருக்குள்ள உட்காந்துடுறா. பார்த்தா அந்த அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நடிச்சிருப்பாள்ல, அவனோட ஹஸ்பண்ட் வரான். வந்து இவன்கிட்ட பேசுறான். நீங்க நீங்க என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தானே, அன்னைக்கு கூட பாட்டு பாடினீங்களே அப்படின்னு சொன்ன உடனே, ஓ ஆமா அப்படின்னு சொல்லி சிரிச்சு, எப்படிடா சமாளிக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லி சமாளிச்சு பேசிட்டு இருக்காங்க. சரின்னு இவங்களும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடுலாம் போட்டு, அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வேற எதுக்காக இவ வந்தா, நம்ம தான் அன்னைக்கே காசெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோமே, இவ திருப்பி நம்மள பிளாக்மெயில் பண்ண வந்திருக்காளா அப்படின்னு அவ நினைச்சுக்கிறா. சரி, நீங்க வந்தா இவ யாருன்னு கேட்கும்போது, இவங்க எனக்கு அண்ணியா வரப்போறவங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியான்னு சொல்லி இவனுங்க சந்தேகமா பாக்குறானுங்க. சரின்னு நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ மட்டும் இந்த பக்கம் எந்திரிச்சு போறான். கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொல்லி நடந்துட்டு வரலான்னு. இந்த சைடு பார்த்தா ஹீரோவோட அண்ணன் தாத்தாவோட வீட்டுக்கு வந்து அங்க சமைக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஊர்ல இல்லாத போது இந்த சமையல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றான். நீங்க ஊர்ல இல்லாத போது ரிப்போர்ட்டர்ஸ் அடிக்கடி வருவாங்க உங்க அம்மாவோட அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா வர்றவங்க எல்லாரும் ஜிஹானை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. இவனும் சரி, நான் இங்க வந்ததை பத்தி தாத்தா கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றான். இந்த சைடு ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அவ வந்து பேசுறா. எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்தீங்க? நான் தான் அவளுக்கு அன்னைக்கே எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டேனே, திருப்பி என் லைஃப்ல வந்து எதுக்காக இப்படிலாம் பண்றாங்க அவ? என்னை பிளாக்மெயில் பண்ண பாக்குறாளா அப்படின்னு கேக்குறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, என்ன கேக்குறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொன்ன உடனே, ஓ, அப்ப உனக்கு கூட இதெல்லாம் தெரியாதா? அவ எப்படிப்பட்ட பொண்ணு? நான் தான் அப்பயே காசு கொடுத்துட்டேன்ல, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கிளம்புற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா திட்டி விட்டுட்டு போயிடுறான். அப்பதான் இவனுக்கே தெரியுது, அப்ப நிஜமாலே இவ ஃப்ரெண்டு கிடையாதா, எதுக்காக இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இந்த சைடு பார்த்தா தோஹான் வந்து வீட்ல இருந்து கிளம்பும்போது அந்த அவங்க அண்ணனோட ஒய்ஃப் இருக்கால, அவ அங்க நடந்தது எல்லாம் இவங்கள்ட்ட பேசிட்டே வர்றா. அந்த பொண்ணுங்க எல்லாம் தோஹானையும் ஜீஹானையும் பத்தி தப்பா பேசணும்னு அவளுக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமாப்பா. இவளுக்கு தோஹானை பிடிக்கவே பிடிக்காது, ஜீஹானை தான் பிடிக்கும். தோஹானை பார்க்கும்போது இவளுக்கு எந்த ஃபீலுமே தெரியாது. ஆனா ஜீஹானை பார்த்தா இவ எப்படி பாப்பா தெரியுமா, என்னோட இன்டியூஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு என்னென்னமோ உளறிக்கிட்டு போறா. அதையும் தோஹான் நின்று கேட்டுக்கிட்டே இருக்கான். சரின்னு இந்த சைடு பார்த்தா அந்த நம்ம தாத்தாவோட செக்ரட்டரியும் அவன் மேனேஜரும் சேர்ந்து அந்த கல்யாணத்தன்னைக்கு நடந்த அந்த வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் தெரியுது அந்த கல்யாண பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு காசு கொடுத்தது எல்லாத்தையுமே பார்த்து சொல்லிடுறாங்க ஹீரோவுக்கு. அவன் இங்கே வந்து ஹீரோயின்ட்ட உட்காந்து, அப்போ நீ அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டு கிடையாதுல அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஃப்ரெண்டு கிடையாது, எதுக்காக அப்படி நடிச்சேன்னு கேட்கும்போது, ஐயோ, அது பித்தலாட்டம் இல்லை, நடிக்கிறது இல்லை, அது ஆக்டிங், அவங்க கேட்டாங்க நான் உதவி பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே என்னடானா நிறைய பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து இவன் இவங்க எல்லாத்துட்ட இருந்தும் இவன் நிலத்தை வாங்கியிருப்பான். அந்த நிலத்துல எல்லாம் இது கட்டுறேன்னு சொல்லிட்டு, அதாவது மால் மாதிரி ஒரு இது கட்டி வாடகைக்கு விடுறாங்க, அங்கே நிறைய கடை வர போகுது, அங்கெல்லாம் நிறையா ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்தி தான் வாங்கியிருந்திருப்பான். ஆனால் இங்கே இன்னும் கெட்டுறதுக்கே நேரம் இல்லை. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்துட்டையும் பேசுறதா சொல்றா. எல்லாத்தையும் இங்கே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து வச்சுட்டு,
ஒவ்வொரு ஆளும் நல்ல கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன்னு சொன்னோன்னே ஏன் இன்னும் கெட்டலன்னு கேட்கும்போது அந்த வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. தூரத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இவ ஏன் இத்தனை நாள் இங்க வரல அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாரு பாவம் அப்படின்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் நம்பிடுறாங்க. கடைசி பாட்டு பாடி, சரி நீதான் மைக் வச்சிருக்கியே பாடுமா அப்படின்றாங்க. இவளும் பாடுறா. எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவளும் பாடிக்கிட்டு இருக்கா. அதை எல்லாத்தையும் ஹீரோவும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நமக்காக ஹெல்ப் பண்றாளே அப்படின்னு. இந்த சைடு ஹீரோயின் வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு சாப்பிட்டதுல ஏதோ வயிறு சரியில்லை போல. சரின்னு பாத்ரூம் போயிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். சாரிப்பா அப்படின்னு சொல்லி. எதுக்கு சாரி? இல்ல நான் அன்னைக்கு பண்ணதுக்கு சாரி. நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் அது மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்தவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்க கூடாது. எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கும்போது நீ எனக்காக போய் ரெக்கமெண்ட் பண்ணும்போது எனக்காக நானே ரெக்கமெண்ட் பண்ணல. நீ எதுக்காக பண்ணுன அப்படின்னு சொல்லி இவ பேசுறா. சரின்னு சொல்லிட்டு இவளும் கையை பிடிச்சு, அதாவது வயிறு சரியில்லைன்னா அந்த இடத்துல அமுக்கி விட்டா சரியா போயிடும் அப்படின்னு கையை பிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றான். அவ கேட்குற மாதிரி இல்லை. சரின்னு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம தாத்தாவுக்கு அந்த சமைக்கிற ஆண்டி வந்து சாப்பாடு வச்சுட்டு போகும்போது, என்ன தோகான் வந்துட்டு போனான் போல அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, இது என்னோட வீடு. அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து இவங்க வீட்டையே சுத்தி சுத்தி வர்றாரு. என்ன நடக்குது அப்படிங்கறத அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப தோகானும் அந்த ஒயிட்டியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்து அவங்க வீட்டு முன்னாடியே செட்டில் ஆயிட்டான் கார்ல. அந்த சைடு பார்த்தா அந்த நேரம்னு பார்த்து ஒயிட்டி கார்ல அந்த பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்கா. இந்த சைடு இருந்து தோகான் வர்றான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்துட்டு சரின்னு கிளம்பி ஒரு இடத்துக்கு சாப்பிடலான்னு போறாங்க. அங்கேயும் அவங்க எல்லாம் தொடர்ந்து வந்து போட்டோ எடுத்து அதையும் அதையும் நெட்ல போட்டு விட்டுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ, இது எல்லாமே சும்மா ஒரு பப்ளிசிட்டி இந்த மாதிரி தான். இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. பின்னாடியே போய் ஃபோட்டோ எடுத்து சும்மா போட்டுக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, சரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அன்னைக்கு உங்கள் அண்ணனோ உங்கள் அண்ணனோட கல்யாணத்தை நினச்சி தானே ஃபீல் பண்ணுறீங்க. சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினோட குடும்பம் மொத்தமும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு அந்த வேலை கிடைக்கல போல. அவ வேலைக்கே போற மாதிரி தெரியல. நடிக்க போறாளா என்னன்னே தெரியல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவங்க அக்கா சொல்றா, ஆமா அவ சொன்ன டிராமாவோட காஸ்டிங்க போய் நான் பார்த்தேன். அதுல இவ பேர் இல்லையே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அப்புறம் ஏன் இவ இப்படி நம்மள்ட்டயே போய் சொல்றா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சரி ஓகே, அவளும் ஏதோ கஷ்டத்துல இருப்பா. பாவம் காசு இல்லைன்னு அவளையே வெளியில அனுப்பிச்சுட்டாங்க. அதனால நம்மளே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சரி இப்ப அவளை யாரு பேச வைக்க போறது? யார் இப்ப அவள்கிட்ட போய் பேச போறதுன்னு சொன்னோன்னு ஒவ்வொரு ஆளா கை தூக்குறாங்க. நான் தான் அன்னைக்கு பேசினேன். அதுல அந்த குட்டி பையன் கூட நான் தான் அன்னைக்கு ஆண்டியை சமாதானப்படுத்தினேன் அப்படிங்கிறான். எல்லாரும் சமாதானப்படுத்துறேன்னு கை தூக்கிடுறாங்க. கடைசி அவங்க அப்பா தான் மாட்டுறாரு. அப்ப நான் தான் பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது, இருக்கிறதுலே நீங்க தாங்க புவர் ஆக்டரு. நீங்க தாங்க உண்மையிலேயே காட்டி கொடுத்துருவீங்க எப்படி இருக்கும்ன்றத அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்துடுறா. பார்த்தா எல்லாரும் உட்காந்து அவங்கவுங்க சும்மா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா எல்லாரும் என்ன ஒரே இடத்துல இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சும்மா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஃப்ரூட்ஸா? எங்க ஃப்ரூட்ஸே காணோம் அப்படின்னு சொல்லும்போது, அதான் சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்றாரு. சரி உங்க எல்லாத்துட்டையும் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அவளே பேசுறதுக்கு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு எல்லாரு கூடயும் சேர்ந்து உட்காந்துடுறா. உட்காந்துட்டு என்ன சொல்லு என்ன பேசணும் அப்படின்னு கேட்டோன்னே, வந்து வந்து நான் ஒன்று சொல்லணும் வந்து அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, சரி ஓகே இவ வேலையை பத்தி தான் சொல்ல போறா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பெரிய குண்டா தூக்கி போடுறா. எல்லாரும் அதோட ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே டிப் டாப்பா கிளம்பி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பி தோகானோட இடத்துக்கு வந்திருக்கா. என்னாச்சு ஏன் இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, உன்னை சுத்தி எப்பவுமே ரிப்போர்ட்டர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ உன் கூட இருக்கிறதுனால என்னையும் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் போட்டோ எடுக்கலாம்ல. அதனால தான் நான் இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ போட்டிருக்க கான்ட்ராக்ட்ல எனக்கு கொஞ்சம் திருத்தங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன திருத்தங்கள்? இந்த 3 வருஷத்துல நீ எனக்கு எதுல எல்லாம் அதாவது ஷேர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தது அது எதுன்னு ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிறா. டச் பண்ணக்கூடாது. அதாவது எங்கேயாவது ஃபாரின் போகும்போது இவன் செலவு பண்ணணும். அப்புறம் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் ஷேர்ஸ் இருந்தா
அதை வந்து இவ பேர்ல ஷேர்ஸ் இது பண்ணி கொடுக்கறது கம்பெனியில. அவங்க தாத்தா சம்மதிக்காட்டாலும் நியூயார்க் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற பேர்ல 3 வருஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்றதுக்கு என்னையே நீ காரணம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஏன்னு சொல்லும்போது, நீ எப்படி காரணம் சொல்லுவ? நான் தான் சொல்ல என்னைய தான் சொல்ல முடியும். நீ வசதியானவன், உன்கிட்ட எல்லாமே இருக்கு. அந்த காரணத்தை சொல்லி டிவோர்ஸ் வாங்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அதுல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு கான்ட்ராக்டை பேசி முடிச்சிடுறாங்க. சைனும் பண்ணிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வெட்டிங் ரிங் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இங்க வந்து வெட்டிங் ரிங் வாங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க அக்காங்கெல்லாம் உங்க அக்கா தம்பிலாம் எப்படி? உனக்கு ஒரு தம்பி இருக்கிறது தெரியும். அப்புறம் இன்னும் ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல, அக்கா இல்ல தங்கச்சி. ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தாத்தாவுக்கு என்ன பிடிக்கலைன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும். அதே மாதிரி தான் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தோகான் கூட்டிட்டு வர பொண்ணை நம்மளுக்கு பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதான்னு கேட்கும்போது, பிடிக்கலாம் தப்பில்ல. நம்ம ஒயிட்டியே கல்யாணம் பண்ணிக்கிறத விட தோகான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்களும் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னடானா ஹீரோயின் நல்லா ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. புது ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டா. அதே மாதிரி இந்த சைடு ஹீரோயினோட தம்பியுமே வந்து ஒயிட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். வந்து அவ கூட பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங் நடந்துச்சுல, அந்த ஷூட்டிங் நடந்த இடத்துல இன்னுமே ஷூட்டிங் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க எல்லாரும் இப்போ ஹீரோயினை பத்தி தான் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே போறான். அவனுக்கு கோபம் வருது. நம்ம பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவனுக்கும் ஒரு பக்கம் அந்த நினப்பாவே இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து இந்த ஒயிட்டியை வந்து அந்த ஹீரோயினை பத்தி தப்பா பேசினவன் இடிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு அந்த கோபம் வேற, இதை இடிச்சாங்கிற காரணம் வேற. அதனால என்ன பண்றான், போய் அவனை பலமா இடிச்சுட்டு சாரி சொல்லிட்டு தூக்கி விடுற மாதிரி திரும்பி கீழே பிடிச்சி தள்ளிடுறான். நீ சாரி கேட்கணும். நான் அவள்கிட்ட ஏற்கனவே சாரி சாரி கேட்டுட்டேன். இப்ப நீ சாரி கேட்கணும் அப்படின்னு இவன் ஹீரோயினை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றான். ஆனா இவன் வந்து எனக்கு எதுவும் புரியல, இருந்தாலும் சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா நம்ம ஒயிட்டிக்கு நம்ம மேல இவன் எவ்வளோ அக்கறையா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினும் தோகானும் சேர்ந்து தாத்தாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது மேரேஜுக்கு பர்மிஷன் கேட்குற மாதிரி லாஸ்டா கேட்குறா. நான் லாஸ்டா உன்கிட்ட கேட்குறேன், தாத்தா சம்மதிக்கலைனாலும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவியா? சரி ஓகே, இது எல்லாமே விட்டுட்டு நீ போறியா? உனக்கு இது எதுவுமே வேண்டாமா அப்படின்னு திருப்பி கேட்குறா. இல்லை இது எதுவும் எனக்கு வேண்டாம், நான் உன்னை கைவிட மாட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் கேஷுவலாக நடந்துக்கிறா. அவள் சாப்பிட்றத பார்த்தே எல்லாரும் என்னடா இவ இப்படி சாப்பிட்றாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது இவளை தாத்தாவுக்கு பிடிக்க கூடாது, தாத்தா கல்யாணத்துக்கு சம்மதிக்க கூடாது, தாத்தா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைனா தான் சேர்மன் பதவி அவனை விட்டு போகும் அப்படின்னு தோகான் நினைக்கிறான். அதுக்காக இவ என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையுமே பண்றா. எனக்கு கொஞ்சம் சாசேஜ் வேணும் அப்படின்னு கேட்குறா. அதோட அந்த அவங்க அண்ணனோட வைஃப் சொல்றா, என் குழந்தைங்க சாசேஜ் தான் சாப்பிடுவாங்க, அதுக்காக எடுத்து வச்சிருக்க, வேணா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றா. குழந்தைத்தனமா இருக்கு தோகான் கூட்டிட்டு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி. இந்த சைடு அவங்க அண்ணன் தங்கச்சி எல்லாருமே சூப்பர் பாவம், செலெக்ஷன் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது தாத்தா சொல்றாரு, நான் இந்த பொண்ணு கூட கொஞ்சம் தனியா பேச விரும்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நானும் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இவ கிளம்புறா. கிளம்பும்போது இவ என்னடானா தோஹானுக்கு பின்னாடி பின்னாடி தட்டி கொடுத்துட்டு, நீ கவலைப்படாதப்பா, நான் போய் தாத்தாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த மாதிரி தட்டிட்டு போயிடுறா. இதை இவங்க எல்லாரும் பார்த்துட்டு, என்னடா இவ பைத்தியமா இருப்பா போலயே, இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஹீரோவுக்கு கோவம் வந்துருது. என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறா. எதுக்காக இவ இப்படிலாம் பண்றா? இப்படிலாம் பண்ணா தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. என்ன நடந்துக்கிறா? ஆமா எதுக்காக அவ இப்ப இங்கெல்லாம் தட்டினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வாயை மூடிட்டு பேசாம இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்ற? அவ ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவளுக்கு உனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நீ அவளை மறந்துரு. உனக்கு தெரியுமா சேர்மன் பதவி அது உனக்கு வேணுமா வேணாமான்னு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே வேணாம், விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு தாத்தாவும் இவளை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ அன்னைக்கு தானே வந்து சொன்ன, இந்த மாதிரி நான் தோஹான பிரேக்கப் பண்ணிட்டேன், எனக்கு அவனை வேண்டாம் அப்படின்னு நீ தானே சொன்ன. இப்போ ஏன் திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல என்னால அவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியல அப்படின்னு சொல்றா. அவன் உன்னால கஷ்டப்படுறான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல
அவன் என்னால கஷ்டப்பட்டுற கூடாதேன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு என்னென்னமோ தாத்தாவை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசிடுறா. இவரும் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு பேசிட்டு இவளும் வெளியில வந்துடுறா. வெளியில வந்து நின்றுகிட்டு இருக்கும்போது அங்கதான் நம்ம ஹீரோவும் நிக்கிறான். எதுக்காக இப்படி பண்ண? நான் அவ்வளோ சொல்லியும் நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் தோஹானா கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரி எதுக்காக தாத்தா முறையில அப்படி நடந்துகிட்ட அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு பிடிக்கலன்னா நான் என்னப்பா பண்றது? நான் எப்பவும் போலதான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சைடு தாத்தா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணம் சரி ஓகே. நான் இப்ப இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு கேட்கும்போது, நீங்க சம்மதிக்கலைனாலும் நாங்க கல்யாணம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நான் நியூயார்க் போயிருவேன். அப்படின்னு சொன்ன உடனே, ம் ஓகே. அந்த முடிவுல அப்ப நீ கரெக்ட்டா இருக்க இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமா. நான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே. நீயும் உன் முடிவ எங்க அண்ணன்ட்ட சொல்லிட்ட. நீ எங்க அண்ணன கல்யாணம் பண்ணிக்க போற இல்லையா? நான் சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையுமே எங்க அண்ணனுக்கு குடுத்துருவேன். ஆனா, இப்போ நான் எங்க அண்ணன்ட்ட இருந்து உன்ன திருட போறேன் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்ற? எனக்கு புரியல" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. "நான் எங்க அண்ணன்ட்ட இருந்து உன்ன திருடிக்க போறேன். அதாவது உன்ன என்னுடையவள் ஆக்கிக்க போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. "நீ என்ன சொல்ற?" "ஆமா. உன்ன நான் திருடப் போறேன்" அப்படின்னு சொல்றான். இவ ஷாக் ஆகி நிக்கிறா. அதே சமயம் உள்ள தாத்தா என்ன சொல்ல போறாருன்னும் தெரியல. அதையும் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட நம்ம டிராமாவோட 3வது எபிசோட் முடியுது. அடுத்து வரப்போற எபிசோட்ல தாத்தா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்களா? நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிப்பாரா? இல்ல ஹீரோயினி ஹீரோவை லவ் பண்ணுவாரா? யாருக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தியெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய்.